திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அது மூலமா தான் இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பெரும்பான்மை முக்காட்டாலும் ஓரளவு அதிகமா வாக்கு செலுத்திருக்காங்க. ஆனா அதிமுக இன்னைக்கு உடைப்பட்டு இருக்கிற நிலையில எடப்பாடி அவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே சி.வி. சண்முகம் அவர்களை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுடைய ஆதரவும் அவர் ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு ஏற்கனவே அதுக்கு முன்பே பெரும்பான்மை 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவிற்காக பெரும்பான்மை கிடைத்து விட்டது. அதிமுகவுடைய ஒரு பிரிவினர் ஆதரிக்காமலேயே அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருப்பதை அதற்கு முன்பே உறுதி செய்து விட்டார். இப்பொழுது அதிமுகவிலே இருந்து சில உறுப்பினர்கள் அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆதரவு தெரிவிக்கிற போது வேணாம்னு நான் சொல்வாரு. ஓட்டுக்கு விடும்போது அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் வந்து குதிரை பேரம் பேசுறதா சொல்லியிருக்காரு. சொல்றப்ப கூட கிளீன் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு இருக்காங்க. அந்த மாதிரி குதிரை பேரத்தில் விஜய் இறங்கியிருக்காரு. எனக்கு தெரிய அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தெரியவில்லை. என்னுடைய கருத்து அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஒரு எம்எல்ஏ வாலண்டியரா போய் அமமுகவில் வந்த எம்எல்ஏ ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் வாலண்டியரா போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி குதிரை பேரமாகும்? அது எனக்கு தெரியாது. முகத்தை மூடினாரா முகத்தை திறந்தாரான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது.